الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய இந்த மதரசாவுடைய அதிபர் மற்றும் உஸ்தாத்மார்களே, நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்டவர்களே, மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக, பெருமதி சொல்ல முடியாத ஒரு பாக்கியமாக தீனுடைய இல்மோட, ஷரியத்துடைய இல்மோட அல்லாஹ் எங்களை சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடியது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நேர்த்தியாக்கக்கூடியது தீனுடைய இல்முதான். ஒரு முஸ்லிமிடத்தில் மார்க்கத்தை பற்றிய விளக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ, மார்க்கத்தை பற்றிய ஆழமான புரிதல் எந்த அளவுக்கு இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அந்த முஸ்லிமுடைய வாழ்க்கை கட்டுக்கோப்பானதாக, முறையானதாக, ஒழுக்கம் நிறைந்ததாக, பண்பாடுகள் நிறைந்த வாழ்க்கையாக அமைந்திருக்கும். எந்த முஸ்லிம் மார்க்கத்தை விட்டு, மார்க்கத்துடைய அறிவை விட்டு தூரமாகிறாரோ, மார்க்கத்துடைய வழிகாட்டல்களை பற்றிய அறிவு கிடையாது, மார்க்கத்துடைய போதனைகளை பற்றி எந்த புரிதலும் அவர்கிட்ட கிடையாது, மார்க்கம் இதை பற்றி என்ன சொல்லி தருகிறது என்ற விளக்கம் கிடையாது, அந்த மனிதனுடைய, அந்த வாலிபனுடைய, யுவதியுடைய, மாணவனுடைய, மாணவியுடைய வாழ்க்கை மிக மோசமானதாக அமைஞ்சிருக்கும். அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிடும். ஏனென்றா அவங்களை நெறிப்படுத்தக்கூடிய, அவங்களோட வாழ்க்கையை ஒழுங்காக இந்த உலகத்தில் அமைச்சு கொள்றதுக்கான பக்குவத்தை அவங்க இழந்துட்டாங்க என்றதனால். எனவே ஒரு மதரசாவோட தொடர்பாகி, தீனுடைய இல்மோட தொடர்பாகி, ஒரு குறுகிய காலம் மார்க்கத்துடைய அறிவை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறது. எங்களோட மாணவிகளுக்கு, எங்களோட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறது. இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைச்ச மிக பெரும் பாக்கியங்கள்ல ஒன்றாக நாங்கள் கருதுவோம். ஏனென்றா இந்த மதரசாவுடைய சூழல் தான், இந்த உலமாக்களுடைய வழிகாட்டல் தான், எங்களோட பிள்ளைகளுக்கு ஊட்டப்படக்கூடிய மார்க்கத்துடைய இந்த அறிவும் போதனையும் தான் அவர்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கமாக, சிறந்த பண்பாடுகளாக, மிகச்சிறந்த பிள்ளைகளாக அவர்களை மாறக்கூடிய பக்குவத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது. இதுதான் இன்றைக்கு தீனுடைய இல்ம படிக்கிறது, குர்ஆனுடைய ஹதீஸுடைய வழிகாட்டல்களை படிக்கிறது, இஸ்லாமிய ஒழுக்க முறைகளை, விழுமியங்களை ஆழமாக விளங்குகிறது இன்று குறையான கண் கொண்டு பார்க்கப்படக்கூடிய காலம்.
இன்றைக்கு யாருக்கு மரியாதை, யாருக்கு முன்னுரிமை, யாரு உலகத்தை படிச்சிருக்கிறாங்களோ, உலகத்துடைய பார்வையில பெரிய பட்டம் பதவிகள் யாருக்கு கிடைக்குதோ, யாரெல்லாம் அரசாங்கத்துடைய பாடத்திட்டங்களில் அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய பரீட்சைகள்ல உயர்ந்த புள்ளிகள் எடுக்கிறாங்களோ, இவங்கதான் சாதனையாளர்கள், இவங்கதான் எதிர்காலத்தின் தலைவர்கள், இவங்கதான் பெரிய ஆட்கள் என்ற ஒரு பார்வை, ஒரு படம் எங்களுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கு. இவங்கதான் நல்லவங்க, இவங்கதான் சாதனையாளர்கள், சமூகத்துடைய எதிர்காலம் இவங்களோட தலையில தான் இருக்குது, எதிர்காலத்துல சமூகத்தை இவங்க தான் பாதுகாக்க போறாங்க, இவங்களோட எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனை, ஒரு மென்டாலிட்டி, ஐடியாலஜி எல்லோருடைய பார்வையில இன்றைக்கு இருக்கு. கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய பார்வை என்னண்டா, குர்ஆனுடைய ஹதீஸுடைய பார்வை என்னண்டா, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு குர்ஆனுடைய தொடர்பு, மார்க்கத்துடைய தொடர்பு, இஸ்லாமிய வழிகாட்டல்களுடைய ஒழுக்க விழுமியங்களுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அவருக்கான கண்ணியமும் முன்னுரிமையும் வரவேற்பும் அதை வச்சுத்தான் தீர்மானிக்கப்படும். ஒரு ஆளுடைய குடும்ப கௌரவம், அவருடைய பொருளாதார பலம், இந்த உலகத்தில் அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியங்கள், இவைகளை வச்சு இஸ்லாத்துடைய பார்வையில ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் தீர்மானிக்கப்பட மாட்டாது. ஹதீஸ்ல எங்களுக்கு பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்கள் எல்லாரையும் மதிப்பாங்க, எல்லாருக்கும் வரவேற்பு கொடுப்பாங்க, எல்லாரையும் கண்ணியப்படுத்துவாங்க, ஒன்று போல பழகுவாங்க. ஆனா நபி அவர்களுடைய சஹாபாக்களில் குர்ஆனோட யாருக்கு நெருக்கமான தொடர்பு இருக்குதோ, குர்ஆனுடைய அறிவும் ஞானமும் யாரிடத்தில் அதிகம் இருக்குதோ, இவங்களுக்கு எல்லா இடங்களையும் நபி அவங்க முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். சஹாபாக்களுடைய வழக்கமும் அப்படியானவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது தான். ஒரு ஆளுடைய கண்ணியம், ஒரு ஆளுக்கான முன்னுரிமை, மரியாதை என்பது குர்ஆனை பற்றிய அறிவை வச்சுத்தான், குர்ஆனோட ஒரு ஆளுக்குள்ள தொடர்பு வச்சுத்தான் தீர்மானிக்கப்படும் என்பது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. சஹீஹ் புகாரில் எங்களுக்கு பார்க்கலாம், அம்ரு இப்னு சலீமா அல் ஜர்மி என்ற ஒரு சின்னொரு சஹாபி, சில உலமாக்களுடைய கருத்தின்படி இவர் சஹாபி கூட கிடையாது, நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சிறுவன், ஒரு சின்னொரு பொடியன். அவர் நேரடியாக நபி அவங்களை பார்க்கிற சந்தர்ப்பம், நபி அவங்கள்ட்ட மார்க்கத்தை நேரடியாக படிக்கிற சந்தர்ப்பம் அந்த சிறுவனுக்கே கிடைக்கல. ஆனாலும் நபி அவர்களை நேரடியாக பார்க்காம, நபி அவர்களை சந்திக்காம, நபி அவர்களுடைய மஜ்லிஸுக்கு போகாம குர்ஆனுடைய பெரும் பகுதியை பாடமாக்கி ஹாஃபிஸ் ஆகிட்டார். எந்த அளவுக்கு வரலாறு சொல்லுதல்லா, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னால சின்ன பொடியனாக இருக்கிற நேரம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னதாகவே குர்ஆனுடைய பெரும் பகுதியை இவர் பாடமாக்கிட்டார். அந்த அம்ரு இப்னு சலீமா அல் ஜர்மி சொல்றாங்க, எங்கட ஊர், எங்கட கிராமம் மதீனாவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துல தான் இருந்து. மதீனாவுக்கு பக்கத்து ஊர், மதீனாவுக்கு பக்கத்து கிராமம். இப்ப அரபு நாட்டுடைய பல பகுதிகளில் இருந்து மதீனாவுக்கு நபி அவர்களை சந்திக்க போற ஆட்கள், நபி அவர்களை சந்திச்சு சொந்த ஊருக்கு போற ஆட்கள் எல்லாரும் எங்கட ஊர்ல கொஞ்ச நேரம் தங்கி ஓய்வெடுத்து தான் போவாங்க. என்னடா எங்கட ஊர்ல தண்ணி வசதி இருக்குது, அரபு நாட்டுல நினைச்சிடமெல்லாம் தண்ணி வசதி கிடையாது.
100-150 கிலோமீட்டருக்கு இடையில ஒரு சின்ன குளம் ஒண்டிக்கும், சின்ன கிணறு ஒண்டிக்கும். அதுதான் தண்ணி வசதி. தூரமான பிரயாணம் போற எல்லாரும் அந்த இடங்களை தான் ஓய்வுக்கு பாவிப்பாங்க. அவன கால்நடைகளுக்கு தண்ணி கொடுக்கிறது, ஒட்டகம் குதிரைகளுக்கு தண்ணி கொடுக்கிறது, அவங்களுக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கொள்றது, அந்த இடத்துல ஓய்வு எடுக்கிறது, எல்லா தேவைக்கும் அந்த கிணத்தடியை தான் பாய்ப்பாங்க. எங்கட ஊர்ல நல்ல ஒரு கிணறு இருந்தது. எனவே தூரமான இடங்களில் இருந்து மதீனாவுக்கு வர எல்லா பிரயாண கூட்டமும் எங்கட ஊர்ல தங்கி இருந்துட்டு போறது வழக்கம். நபி அவங்களை சந்திச்சுட்டு வரக்கூடிய ஆட்களையும் நாங்க சந்திப்போம். இந்த வாலிபர் சொல்றாரு, மதீனாவுக்கு போய் நபி அவங்களை சந்திச்சு நபி அவங்களோட பேசி குர்ஆனுடைய பெரும் பகுதியை படிச்சு புதுசாக இறங்கின ஆயத்துக்களை பாடமாக்கி கொண்டு சொந்த ஊருக்கு போற ஆட்கள் எங்களோட ஊருக்கு வந்து கிணத்தடியில கொஞ்சம் தங்குவாங்க. அப்படியான ஆட்களை நான் போய்த்து அணுகி, உங்களுக்கு குர்ஆன்ல எவ்வளவு தெரியும், எத்தனை சூறாக்கள் பாடம், புதுசாக இறங்கின சூறாக்கள் என்னென்ன, புதுசாக இறங்கின ஆயத்துக்கள் என்னென்ன என்று நான் கேட்டு படிச்சுக் கொள்வேன். சஹாபி சொல்றாரு, وَحَفِظْتُ مِنْ ذَلِكَ قُرْآنًا كَثِيرًا. நபி அவர்களை சந்திக்கல, நபி அவர்களுடைய மஜ்லிஸுக்கு போகல, நேரடியாக நபி அவர்களை பார்க்க இல்லை. ஆனாலும் தூரமான ஒரு இடத்துல இருந்து நபி அவர்களுக்கிட்ட குர்ஆனை படிச்ச, மார்க்கத்தை படிச்ச சஹாபாக்கள்கிட்ட கேட்டு கேட்டு ஹாஃபிஸ் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றிக்கு பின்னால எங்கட ஊர், எங்கட கிராமம், அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஐடியா பண்ண. எங்கட ஊர் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஐடியா பண்ணி எங்கட ஊர்ல இருந்து ஒரு சின்ன ஒரு டீம் மதீனாவுக்கு போனாங்க நபியாவை சந்திக்கிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட பாப்பா, அதே போல எங்கட ஊர்ல இருந்து போன முக்கியஸ்தர்கள் இவங்களுக்கு இஸ்லாத்துடைய அடிப்படைகளை சொல்லிக் கொடுத்தார். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழணும், ஒவ்வொரு தொழுகை நேரமும் இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடியும், ஒவ்வொரு தொழுகையில எத்தனை ரக்காத்துக்கள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அதுல உண்டாக சொன்னாங்க, பல் யஉம்மக்கும் அக்ஸருக்கும் அஃதல் பில் குர்ஆன். உங்களோட ஊர்ல நீங்க ஜமாத்தாக தொழுகை நடத்தணும். ஜமாத்தாக நீங்க தொழுகை நடத்துற நேரத்துல உங்களோட ஊர்ல, உங்களோட கிராமத்துல யாருக்கு குர்ஆன் நிறைய பாடம் இருக்குதோ அவரைத்தான் இமாமாக நியமிக்கணும் என்று சொன்னாங்க. இப்ப எங்கட வாப்பாவும் ஊர்ல முக்கியஸ்தர்களும் எங்கட ஊருக்கு வந்து தேடி பார்க்கிறாங்க. எங்கட ஊர்ல, எங்கட கிராமத்துல குர்ஆன நிறைய பாடமாக்கிக்கிறவர் யாரு தேடி பார்த்தா அது நான் தான். ஃபகத்தமூனி. எங்கட மஹல்லாவுல, எங்கட கிராமத்துல அமைக்கப்பட்ட மஸ்ஜிதுடைய இமாமாக நான் நியமிக்கப்பட்டேன். சஹாபி சொல்றாங்க, விஷயம் என்னண்டா, வஅன யௌமஇதின் இப்னு 7 சினீன் அவ் 8 சினீன். அந்த நேரம் என்னுடைய ஊர் மக்களுக்கு நான் இமாமத்து செய்யும் பொழுது எனக்கு பின்னால என்னுடைய தகப்பனார், ஊருடைய நிர்வாக தலைவர்கள், ஊருடைய முக்கியஸ்தர்கள், ஊருடைய பெரியவர்கள், எனக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் எனக்கு பின்னால் தொழுகிறாங்க. நான் அவர்களுக்கு தொழுகை நடத்தினேன். எனக்கு அந்த நேரம் 7 அல்லது 8 வயசுதான் இருக்கும் என்று சஹாபி சொல்றாங்க. நபி அவங்க கொடுத்த முன்னுரிமை இதுதான், கண்ணியம் இதுதான். ஒரு 8 வயது சிறுவன், தாடி முளைக்காத பருவம், மீச முளைக்காத பருவம்,
அந்த பருவத்துல கூட, அந்த வயசுல கூட ஒரு மஸ்ஜிதுக்கு இமாமாக ஊர் மக்களுக்கு தொழுகை நடத்தக்கூடிய தகுதியை நபி அவங்க ஒரு ஆளுக்கு தீர்மானிக்கிறது அவர்கிட்ட இருந்த குர்ஆனுடைய மனனத்தையும் குர்ஆனுடைய ஞானத்தையும் குர்ஆனோட இருந்த தொடர்பையும் வச்சுட்டார். கண்ணியமானவர்களே, உலகத்தில் மட்டுமல்ல, ஒரு மனிதன் மரணிச்சதன் பின்னால கபருக்குள்ள ஒரு ஜனாசாவை வைக்கும் பொழுது முன்னுரிமை கொடுக்கப்படுறதும் ஒரு ஹாஃபிதுக்கு தான். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது யுத்தம் நடந்தது. 70க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு ஷஹீதுக்கும் தனித்தனியாக கபர் தோண்டி கொண்டிருக்கிறார். நபி அவங்க ஒரே குழிய தோண்டி ஒரே கபருக்குள்ள பல சஹாபாக்களை அடக்கம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. இந்த நேரத்திலையும் ஒரே கபருக்குள்ள 2 சஹாபாக்களை 3 சஹாபாக்களை அடக்கம் செய்கிற இந்த நேரத்திலையும் நபி அவங்க கேட்பாங்க, ஐயுஹும் அக்ஸருஹும் அஃதல் லில் குர்ஆன். இந்த 3 சஹாபாக்களில் குர்ஆன் யாருக்கு அதிகம் பாடம், குர்ஆனோட நெருக்கமான தொடர்பு யாருக்கு, குர்ஆனோட அதிகமான ஈடுபாடு யாருக்கு இருந்தது என்றதை கேட்டு பையா உசீர இலா அஹதிஹிம் கத்தமஹு ஃபில் லஹதி, சஹாபாக்கள் ஒரு ஆளை காட்டுவாங்க, யார சொல்லலாம், இந்த 3 பேர்லையும் இவருக்கு 25 சூறாக்கள் பாடம், இவருக்கு 30 சூறாக்கள் பாடம். எந்த சஹாபிக்கு குர்ஆன்ல அதிகமான பகுதி பாடம் இருக்குதோ அவரைத்தான் கிபிலாக திசையில கபருக்குள்ள ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது வைப்பாங்க. ஒரு ஹாஃபிதுக்கு உள்ள மரியாதை இதுதான். ஒரு மாணவனோ மாணவியோ, ஒரு சிறுவனோ சிறுமியோ, ஒரு வாலிபனோ யுவதியோ குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால், தீனோட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால், மார்க்க அறிவோட நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால், இஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கிற கண்ணியமும் முன்னுரிமையும் இதுதான். நாளைய கியாமத்துடைய நாளையிலையும் இமாம் திருமிதி அறிவிக்கிறாங்க, யுகாது லிசாஹில் குர்ஆன், குர்ஆனோட நெருக்கமான தொடர்பு கொண்ட, குர்ஆனோட ஈடுபாடு கொண்ட, குர்ஆனுடைய அறிவை, குர்ஆனுடைய வழிகாட்டல்களை, மார்க்க அறிவை, மார்க்கத்துடைய நெறிமுறைகளை யாரு உள்ளத்துல சுமந்தாங்களோ இவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவார், குர்ஆனை ஓதுங்க, வர்தகி உயர்ந்து கொண்டே போங்க, வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபி துன்யா, நீங்க உலகத்தில் எப்படி குர்ஆனை அழகாக திருத்தமாக ஓதினீங்களோ அதை போல நீங்க ஓதுங்க. ஃபஇன்ன மன்சிலதக், உங்களோட அந்தஸ்து சொர்க்கத்தில் உங்களுக்கான இடம் எங்க தெரியுமா இருக்குது, இந்த ஆஃபிரி ஆயத்தின் தக்ரஉ பிஹா, நீங்க குர்ஆனை ஓதி ஓதி எந்த இடத்துல குர்ஆனை ஓதி முடிக்கிறீங்களோ அந்த இடம்தான் சொர்க்கத்தில் உங்களுக்கு முடிவு செய்யப்படும். ஒவ்வொரு ஆயத்தை ஓத ஓத தர்ஜாக்கள் உயர்ந்து கொண்டு போகும். சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஆரம்பிச்சு சூரத்துல் நாஸ்ல அந்த ஹாஃபிஸ் முடிப்பார். 6000க்கு மேற்பட்ட ஆயத்துக்கள் ஓதி இருப்பார். 6000க்கு மேற்பட்ட தரஜாக்கள்ல சொர்க்கத்தில் அவர் வைத்து நிற்பார் என்று ஹதீஸ்களுக்கு சொல்லுங்க. கண்ணியமான பெற்றோர்களே, தாய்மார்களே, அந்த குர்ஆனுடைய அறிவைத்தான், அந்த மார்க்கத்துடைய ஞானத்தை தான் எங்கட பிள்ளைகள் சுமந்திருக்கிறாங்க. இந்த மதரசாவுடைய சூழலுக்கு வந்து, உலமாக்களுடைய சூழலுக்கு வந்து, குர்ஆன் ஹதீஸுடைய சூழலுக்கு வந்து ஒரு வருஷ காலமாக, ஒரு குறுகிய காலமாக மார்க்கத்துடைய அடிப்படை வழிகாட்டல்களை படிச்சிருக்கிறாங்க, மார்க்கத்துடைய போதனைகளை படிச்சிருக்கிறாங்க. இந்த குறுகிய காலத்துக்குள்ள இவங்க படிச்ச இந்த தகவல் இருக்குது, இதுதான் எதிர்காலத்தில் அவர்களுடைய ஒழுக்கத்தையும் அவர்களுடைய பண்பாட்டையும் அவர்களுடைய நல்ல குணத்தையும் தீர்மானிக்க போகுது. இந்த உலகத்தில்
ஒரு தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமான மிகப்பெரிய செல்வமும் இதுதான். நாங்க நினைக்கிறது என்னண்டா, ஒரு வாப்பா நல்ல வேலை செஞ்சாரு, உம்மா நல்ல வேலை செஞ்சா, என்ன செஞ்சுக்கிறாங்க? மௌத்தாக முன்னால பிள்ளைகளுக்கு நல்ல ஊடு வாசல்களை கட்டி, காணி பூமிகளை வாங்கி, நல்ல பொருளாதார வளங்களை பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போயிட்டிருக்கிறாங்கண்டா, இந்த பெற்றோர்கள் தான் சாதனையாளர்கள் என்று பார்க்கிற ஒரு பார்வை சமூகத்தில். கண்ணியமானவர்களே, உண்மையில பெற்றோர்களினால ஒரு தாயின் மூலமும் தகப்பனின் மூலமும் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமான, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய செல்வம் குர்ஆனுடைய, ஹதீஸுடைய, மார்க்கத்துடைய அறிவுதான், மார்க்கத்துடைய வழிகாட்டல் தான். நாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்துடைய அறிவுடைய பெருமதிய, இதனுடைய மகத்துவத்தை எங்களுக்கு எப்ப தெரியுமா விளங்கலாம்? உலகத்துல விளங்குறது, உலகத்தில் எங்களுக்கு பண்றது ரொம்ப கஷ்டம். என்ன செஞ்சிட போறாங்க? மதரசாவுக்கு போனாங்க, குர்ஆன படிச்சாங்க, ஹதீஸ படிச்சாங்க, ஒரு வருஷ காலம், இன்னொரு காலம், இதுல இருந்து என்னத்தை கிழிக்க போறாங்க, என்னத்தை சாதிச்சிருவாங்க, இதனால என்ன உலக லாபம் இருக்குது என்ற எல்லாத்தையும் சடவாத பார்வையில பார்க்கிற ஒரு பார்வை இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு இருக்கு. இது ஒரு மோசமானது ஒரு பார்வை. மெட்டீரியலிஸ்டிக் வியூ. எதை எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கு இதனால என்ன உலக லாபம்? சல்லி கிடைக்குமா, பட்டம் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா, அரச உத்தியோகம் கிடைக்குமா, எங்களோட பேங்க் பேலன்ஸ் கூடுமா? இதைத்தான் நாங்க பார்க்கிறது. இது ஒரு சடவாத சிந்தனை, சடவாத பார்வை. வெறுமனே துனியாவுடைய பார்வை கொண்டவங்க தான் இந்த பார்வையில் இருப்பாங்க. நாங்க அதையும் தாண்டி ஸ்பிரிச்சுவல் வியூ, ஆன்மீக பார்வை கொண்டவங்களாக இருக்கும். என்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுக்கக்கூடிய குர்ஆன், என்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுக்கக்கூடிய ஹதீஸுடைய வழிகாட்டல், இந்த மார்க்கத்துடைய போதனைகள், இந்த மதரசாவுடைய சூழல், இதன் மூலம் எனக்கு உலகத்தில காசு பணம் கிடைக்காம இருக்கலாம், பொருளாதார பலம் கிடைக்காம இருக்கலாம், காணி பூமி கிடைக்காம இருக்கலாம். இதனுடைய உண்மையான பாக்கியத்தை கண்களை மூடியதன் பின்னால, கபருக்குள்ள வெச்சதன் பின்னால, நாளைக்கு மறுமையில எங்களுக்கு நேரடியாக பார்த்துக் கொள்ளலாம். கண்ணியமான தாய்மார்களே, இந்த குர்ஆனுடைய ஹதீஸுடைய அறிவுதான், இந்த மதரசாவுடைய சூழல்ல இருந்து எங்களோட பிள்ளைகள் படிக்கக்கூடிய இந்த ஒழுக்கமும் பண்பாடும் தான் இந்த பயங்கரமான உலகத்துல அவங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஃபயர்வால், ஒரு இரும்பு சுவர். இதுதான் நெருப்பு சுவர். இதுதான் இன்றைக்கு நாங்கள் வாழக்கூடிய காலம் எப்படி பயங்கரமான காலம் என்றது எல்லாருக்கும் தெரியும். உலமாக்களுக்கும் தெரியும், ஆசிரியர்களுக்கும் தெரியும், படித்தவங்களுக்கும் தெரியும், சாதாரண பொதுமக்களுக்கும் தெரியும், ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னால நாங்க வளர்ந்த நேரத்தில் இருந்த காலம் அல்ல. நாங்க சின்ன காலத்துல எங்கட உம்மா வாப்பமார் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மகன், நீங்க இவங்களோட சேரவானம், அந்த சந்திக்கு போகவானம், அந்த மரத்தடிக்கு போகவானம், அந்த கிரவுண்டு கிட்ட போகவானம், அந்த வீட்டுக்கிட்ட போகவானம் என்று அங்க இருக்கிறதெல்லாம் மோசமான ஆட்கள். உங்களுக்கு பீடி சிகரெட்டுடைய பழக்கம் வரையிலும், மோசமான குணங்கள் வரையிலும், தூஷணம் பேசுற பழக்கம் வரையிலும், மோசமான வார்த்தைகளை பேசுவீங்க, உங்களோட ஒழுக்கம் கெட்டு போய்க்கிறோம். நீங்க இந்த இடங்களுக்கு போகவானம், இந்த நேரத்துல போகவானம் என்று எங்கட உம்ம வாப்பமாறு நாங்க சின்னத்தில் எங்களுக்கு சொல்லுவாங்க.
ஆனா இன்றைக்கு நிலைமை என்னண்டா, கெட்டு போறதுக்கு நாங்க ஒரு இடத்துக்கு போக தேவையில்லை. கெட்டு போறதுக்கு வீட்டுல இருந்து புள்ள வெளியே போக தேவையில்லை. உம்மா அப்பாவுடைய கண்காணிப்புல இருந்து தூரமாக போக தேவையில்லை. ஒரு மகள் உம்மா கிட்ட படுத்துக்கொண்டு உம்மாவுக்கு முன்னால இருந்து கொண்டு, ஒரு மகன் வீட்டுடைய சூழல்ல இருந்து கொண்டு 10 அடிக்கு சுத்து வர தாப்ப போட்டு இருக்குது, சிசிடிவி கேமரா போட்டு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள, அந்த வீட்டு வளவுக்குள்ள யாருக்கும் வரையலா, யாருக்கும் வெளியே போகலா. அந்த வீட்டு சூழலுக்குள்ள இருந்து கெட்டு போறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இன்றைய உலகத்தில் இருக்குது. அப்படி பயங்கரமான காலம். ஒரு காலம் கெட்டு போறண்டா வீட்டுக்கு வெளியே போகணும், கெட்டு போறண்டா சந்திக்கு போகணும், மோசமானவர்களோட பழகணும், கெட்ட நண்பர்களுடைய சூழலுக்கு போகணும். இன்றைக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. இருந்த இடத்தில இருந்து கொண்டு, வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு, பெற்றோருடைய கண் பார்வையில இருந்து கொண்டு பிள்ளைகள் கெட்டு போறதுக்கான சூழல் தான் இன்றைக்கு நாங்க வாழக்கூடிய 20ஆம் நூற்றாண்டுடைய சூழல், 21ஆம் நூற்றாண்டுடைய சூழல். ஒரு பக்கமாக அந்நிய கலாச்சாரங்களுடைய தாக்கம், ஆபாசமான ஊடகங்களுடைய தாக்கம், சடவாள சிந்தனைகளுடைய தாக்கம், சோசியல் மீடியா என்ற சமூக வலைத்தளங்களுடைய தாக்கம், சமூகத்தில் பெருகி வரக்கூடிய போதை பழக்கத்துடைய தாக்கம், சினிமாவுடைய தாக்கம், பல வகையான தாக்கங்களுக்கு மத்தியில தான் எங்கட பிள்ளைகளை, எங்கட ஆம்புல பிள்ளைகளை, பொம்புல பிள்ளைகளை கவனமாக பாதுகாத்து வளர்க்க வேண்டிய காலம், சவால் மிக்க ஒரு காலம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கட பிள்ளைகள் என்றது, விசேஷமாக பொம்புல பிள்ளைகள் என்றது பாக்கியம் மட்டுமல்ல, மிகப்பெரிய பொறுப்பும் கூட. பிள்ளைகள் எங்களுக்கு தரப்பட்ட நியமத்து மட்டுமல்ல, மிகப்பெரும் சுமையாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வினால தரப்பட்ட பொறுப்பு, எங்களோட தலையில மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். இவங்களை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மோசமான சூழல், இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகவியல் தாக்கங்கள், ஊடகங்களுடைய தாக்கங்கள், அந்நிய கலாச்சாரங்களுடைய தாக்கங்கள், மோசமான தொடர்புகள், பழக்க வழக்கங்கள், இவைகள் அனைத்துல இருந்தும் எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வாரது என்பது மிகப்பெரும் சவாலான ஒரு பொறுப்பு. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், ஒரு காலம் வர இருக்குது, அந்த காலத்துல தன்னுடைய மார்க்கத்தை பொறுமையாக பின்பற்றுவது என்பது, தீன்படி வாழ்றது, பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்கிறது, கண்ணியமாக வளர்க்கிறது. எங்களை பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து, பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பார்த்து எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வடியக்கூடிய அளவுக்கு நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறது என்பது உள்ளங்கையில நெருப்ப வச்சிருக்கிற மாதிரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்படி பயங்கரமான ஒரு காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்துல எங்களோட பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் எதிர்காலத்தையும் நாங்கள் பாதுகாக்கணுமாக இருந்தால், இது போன்ற மதரசாக்களுடைய சூழலுக்கு கொண்டு வந்து குர்ஆனுடைய, ஹதீஸுடைய, மார்க்கத்துடைய வழிகாட்டல்களை அவங்களுக்கு கொடுக்கிறது கட்டாயம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில இந்த மதரசாவுடைய சூழலுக்கு எங்கட மாணவிகளை, எங்கட பொம்புல பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த மதரசாவோட சேர்த்து மதரசாவுடைய சூழல்ல வச்சு அவங்களுக்கு தேவையான மார்க்கத்துடைய அடிப்படை வழிகாட்டல்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம்.
நிறைய உம்மமாறு நினைக்கிறது என்னண்டா, அல்ஹம்துலில்லாஹ் இதோட ஏண்ட கடமை முடிஞ்சாச்சு, இதோட ஏண்ட பொறுப்பு முடிஞ்சாச்சு. இந்த பயங்கரமான காலத்துல எல்லா இடங்கள்லையும் வயது வித்தியாசம் இல்லாம 4-5 வயசு புள்ளேட கையில இருந்து 60-70 வயசு உம்மும்மா வாக்கும்மாட கை வரைக்கும் ஸ்மார்ட் போன் தான் இன்றைக்கு இருக்கு. எல்லா இடங்களையும் ஆக்கிரமிச்சிருக்கு. ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள வாப்பும்மா மாறு உம்மும்மா மாறி இருந்தா ஒரு மூலையில இருந்து கொண்டு வெத்தில செப்பொண்ட கிட்ட வச்சு கொண்டு படிக்க கொண்ட கிட்ட வச்சு கொண்டு வெத்தில எடுத்து சுண்ணாம்ப தடவி தடவி சப்பி கப்பி துப்புவாங்க. ஆனா இன்றைக்கு உம்மும்மா மாறு தடவுறது வெத்திலையில சுண்ணா பூசுறதல்ல, இன்றைக்கு ஸ்மார்ட் போனை தான் தடவி கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பாட்டுக்கு மூலையில உட்கார்ந்து சோசியல் மீடியால யூடியூப்ல அவங்களுக்கு தேவையானதை பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்படியான சூழ்நிலையிலேயே வந்திருக்கு. கண்ணியமான தாய்மார்களே, நாங்க நினைச்சிடக்கூடாது மதரசாவுடைய சூழலுக்கு நாங்க எங்களோட மகன்மாரை கொண்டு வந்து ஒரு வருஷ காலம், ஒரு குறுகிய காலம் தீனுடைய மார்க்கத்துடைய அறிவை கொடுத்து முடிச்சதோட எங்களோட கடமை முடித்ததாக யாரும் நினைக்கிறவான. இதுக்கு பின்னால்தான் மிகப்பெரிய பொறுப்புகள் வர இருக்குது. இந்த மதரசாட சூழல்ல வச்சு நாங்க எந்த இல்ம கொடுத்தோமோ, எந்த மார்க்கத்துடைய வழிகாட்டலை கொடுத்தோமோ, எந்த குர்ஆன் ஹதீஸுடைய அறிவை கொடுத்தோமோ, இதன்படி தொடர்ந்து பிள்ளைகளை வாழ வைக்கிறது, பிள்ளைகளை கண்காணிக்கிறது, வழி நடத்துறது பெற்றோர்களுடைய பொறுப்பு தான். ஒரு வருஷ காலமாக மதரசா இந்த பொறுப்பை தலையில சுமந்திருந்தது, உஸ்தாத்மார்களை சுமந்திருந்தாங்க, எங்கட உலமாக்களும் ஆலிமாக்களும் தலையில சுமந்திருந்தாங்க. எங்கட மாணவிகளை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும், இந்த பொம்பளை பிள்ளைகளை நல்லதொரு ஒழுக்கமான சமூகமாக உருவாக்கணுன்றதுக்காக ஒரு வருஷ காலம் அவங்களால முடியுமான சேவைகளை செஞ்சாங்க. இப்ப முழு பொறுப்பு தாய்மார்களுடைய தலைகளுக்கு வருகிறது. நாங்க என்ன செய்யணும்? மதரசாவுடைய அந்த சூழலை, மதரசாவுடைய வழிகாட்டலை, மதரசாவுல பிள்ளைகள் படிச்ச வாழ்வியலையும் ஒழுக்க விழுமியங்களையும் வீட்டுக்குள்ள இருந்து அந்த பிள்ளைகள் பின்பற்றுவதற்கான சூழலை உண்டாக்கி கொடுக்கிறது தாய்மார்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு. இன்றைக்கு மதரசாக்களுடைய மிகப்பெரிய சவால் என்னண்டா, மிகப்பெரிய சிக்கல் என்னண்டா, மதரசாவுல எவ்வளவுதான் தீன கரைச்சி ஊத்தினாலும், குர்ஆன் ஹதீஸ கடஞ்சி ஊத்தினாலும், உள்ள ஒரு 5 நாள் லீவ்ல இருந்துட்டு வந்தா வேற வாக்குல தான் வாரது, வேற சிந்தனையில தான் வாரது. 5 மாசமாக மதரசால இருந்து படிச்சத 5 நாள்ல கரைச்சி போட்டுட்டு வந்துருவாங்க. ஏனண்டா வீட்டுடைய சூழல் அப்படி, பெற்றோருடைய கண்காணிப்பு அப்படி, பெற்றோருடைய பராமரிப்பு அப்படி, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கிறது அந்த அளவுக்கு குறைச்சல். கண்ணியமிக்க தாய்மார்களே, பிள்ளைகளை பராமரிக்கிறதுல மிக முக்கியமானது ஒரு அடிப்படை என்னண்டா, நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது பயான் பண்ணி ஏசி ஓர்டர் போட்டு பிள்ளைகளை ஒழுக்கமாக நல்லாக வளர்க்கணும் என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். இது ஒரு தவறான புரிதல். வெறும் எங்கள வார்த்தைகளினால, எங்கள கட்டளைகளினால், நாங்க போடக்கூடிய சட்டங்களா அடிச்சு ஏசி பயமுறுத்தி பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவங்களாக நல்லவங்களாக எங்களுக்கு மாற்றியேறாது. என்ன செய்யணும் என்றா, வீட்டுக்குள்ள உம்மாவும் வாப்பாவும் மாறோடும் முதலாகும். இன்றைக்கு நவீன சைக்காலஜி, மாடர்ன் சைக்காலஜி என்ன சொல்லுதா,
இதை இஸ்லாம் எப்பயோ சொல்லியாச்சு. ஒரு புள்ளைய வளர்க்கிறதுல, ஒரு புள்ளையிட உள்ளத்தில உண்மையான மனமாற்றத்தை ஏற்படுத்துவதில், ஒரு பிள்ளையுடைய சீரான வளர்ப்பில் பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு இருக்கும் தாக்கத்தை விட வாழ்க்கைக்கு இருக்கும் தாக்கம் தான் மிக மிக பலமானது. நாங்கள் என்ன நினைக்கிறோம், பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி ஏசி ஏசி அடிச்சு அடிச்சு ஒழுக்கத்தை மார்க்கத்தை பண்பாட்டை கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். வார்த்தைகளினால் கொடுப்பதை விட, வார்த்தைகளினால் வழிகாட்டுவதை விட வாழ்ந்து வழிகாட்டுவதுதான் தாக்கம் கூடியது. இஸ்லாம் இந்த வழிகாட்டலை தான் எங்களுக்கு தரும். வெறுமனே கமாண்ட்மெண்ட்ஸ், கட்டளைகள், ஆர்டர்ஸ், இப்படி செய்யணும், இப்படி செய்யவானும், இந்த நேரத்துக்கு குர்ஆன் எடுக்கணும், இந்த நேரத்துக்கு பாடம் பார்க்கணும், வாங்க சொன்னா தொழுகணும், மகனுக்கு பின்னால மன்சில் வாங்க எல்லாரும் மன்சில் ஓதணும், சுபஹுக்கு பின்னால யாசின் ஓதணும், தாலீம் வாசிக்கணும். இந்த வழிகாட்டல் எல்லாம் உண்மைமாறு வீட்டுக்குள்ள வெறும் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆக, ஓர்டராக பிள்ளைகளுக்கு கொடுத்தா, கட்டளையாக கொடுத்தா இந்த காதால எடுத்து அந்த காதால வெளியே விட்டுருவாங்க. உண்மைமாறு என்ன செய்யணும் என்றா, இந்த சூழலுக்கு தங்களை பழகப்படுத்திக்கணும், இந்த வாழ்க்கையை தங்களோட வாழ்க்கையில கொண்டு வரணும். வாங்கு சொன்னா நேரத்துக்கு தொழுகிற பழக்கம், மகரிபுக்கு பின்னால ஓதல் படிப்புக்கு நேரம் ஒதுக்கிறது, வீட்டு தாலீமை பேணுதலாக செய்கிறது, சுபஹுக்கு பின்னால படுக்கிற பழக்கத்தை விட்டு போடுறது. இந்த பழக்க வழக்கம் தாய்மார்களிடத்தில் எப்ப வருகிறதோ அப்பதான் அந்த ஊடு அதுக்கு ஏத்த மாதிரி இசைவாக்கம் அடையும். உம்மாட பழக்கம் என்ன? சுபகு தொழுதோ தொழல்லையோ, சில ஆட்கள் சுபகு தொழுத கையோட பிறண்டு படுக்கிறது. படுத்தா எழுப்புறது 9 மணிக்கு தான். ஸ்கூல் இருந்தா கொஞ்சம் நேரத்தோட எழுப்புவாங்க. ஸ்கூல் இல்லாத சாட்டர்டே சண்டேயாக இருந்தால் படுத்தா எழுப்புறது 9-10 மணிக்கு தான். பிள்ளைங்க என்ன சொல்றது? மகள், நீங்க சுபக உற்றவானம், நீங்க புராண பாடமாக்குங்க, நீங்க ஹதீஸ பாடமாக்குங்க, சுபகு புற படுத்தவானம். மகரிபுக்கு பின்னால உம்மாட நேரம் போறது யூடியூப்ல, உம்மாட நேரம் போறது சோசியல் மீடியாவுல. பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க என்ன, நீங்க மஞ்சில் ஓதுங்க, நீங்க சூரத்தில் முல்க் ஓதுங்க, நீங்க தாலீம் வாசிங்க. இந்த கட்டளைகள் மட்டும், இந்த வார்த்தைகள் மட்டும், இந்த கமாண்ட்ஸ்மெண்ட் மட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்ற மாட்டாது. இஸ்லாமியர்களுக்கு சொல்லுது, வார்த்தைகளினால் வழிகாட்டுவதை விட வாழ்ந்து வழிகாட்டுவதுதான் தாக்கம் மிக்கது, செல்வாக்கு செலுத்தக்கூடியது. அதுதான் சில்ட்ரன் வாட்ச் அண்ட் கெட்ச். பிள்ளைகள் பார்த்து படிக்கிறது தான் கூட கேட்டு படிக்கிறத விட. பாப்பா எப்படி நடக்கிறாரு என்றத புள்ள பார்க்குது, உம்மா எப்படி நடக்குது என்றத புள்ள பார்க்குது. See and learn. பிள்ளைகள் பெற்றோருடைய வாழ்க்கையை, பெற்றோருடைய இபாதத்தை, பெற்றோருடைய பண்பாடுகளை, ஒழுக்க விழுமியங்களை பார்த்து படிக்கிறது தான் கூட கேட்டு படிக்கிறதை விட. எனவே நாங்கள் எவ்வளவுதான் ஒழுக்கத்தை, மார்க்கத்தை, குர்ஆன ஹதீஸ கரைச்சி ஊத்தினாலும் அது உள்ளத்துக்கு இறங்காது, அந்த வாழ்க்கைக்குள்ள நாங்க வராத வரையில. எனவே தாய்மார்கள் முதலாவது ஒரு விஷயத்தை பொறுப்பாக விளங்குங்க. இந்த மதரசாவுடைய சூழல் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வருஷ காலமாக குறுகிய காலம் நாங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்து நல்லொரு நிலைக்கு பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறோம். நல்ல ஒரு சேஞ்ச் இப்ப அவங்களோட வாழ்க்கையில, அவங்களோட பார்வையில, அவங்க ஐடியாலஜியில வந்திருக்குது. இது நாங்கள் தொடர்ந்து பாதுகாக்கணுமாக இருந்தால் அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி எங்களையும் வீட்டு சூழலையும் நாங்கள் மாற்றிக்கொள்வோம். சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், catch them young, watch them grow. பிள்ளைகள் சின்ன வயதில் இருக்கும் பொழுது அவங்களை நீங்க புடிங்க. வளரக்கூடிய பருவம்,
சிந்தனைகள் உள்ளத்தில் ஆழமாக பதியக்கூடிய பருவம், மனவெழுச்சிகள் உண்டாகக்கூடிய பருவம், சிந்தனை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பருவம். இந்த வயசுல நீங்க பிள்ளைகளை சரியாக புடிங்க, நல்ல வழியை காட்டி கொடுங்க, மார்க்கத்தை காட்டி கொடுங்க, குர்ஆன் ஹதீஸுடைய அறிவை ஞானத்தை கொடுங்க, ஒழுக்க விழுமியங்களை கொடுங்க. அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா watch them grow, நல்லாக வளர்றத உங்களோட கண்களால பார்க்கணும். பிள்ளைகள் வளரக்கூடிய பருவத்துல கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பாப்பா சம்பாதிக்கணும், உம்மா சோறாக்கணும். இதுலதான் வாழ்க்கை நோக்கமே போகும். பாப்பான லட்சியம் குறிக்கோள் இரவு பகலாக உழைக்கிறது. எதுக்கு? நல்லா சம்பாதிக்கணும், காசு பணம் தேடணும். உம்மான நேரம் போறது சோறாக்குறதுல, ஊட்டு வேலைகளை, பிள்ளைகளுடைய ஒழுக்கத்துக்கு முன்னேற்றத்துக்கு நேரம் கொடுக்கிறது ரொம்ப சிரமம். கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கும், பிள்ளைகளோட உட்காரோடு. ஒரு காலம் இருந்தது, பிள்ளைகளோட உட்கார்ந்து உம்மா பாப்பா சாப்பிடக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்னோட சமூகத்தில் இருக்கு. ராவையிலையோ பகல்லையோ பாய போட்டு உம்மா பாப்பா, மூத்த மகள் இளைய மகள், மூத்த மகன் இளைய மகன், முழு குடும்பமும் 5-6 பேர் ஒன்றாக உட்கார்ந்து பாயில உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு கலாச்சாரம் ஒரு காலத்தில் இருந்தது. இதனால் என்ன தெரியுமா நடந்தது? 5 வயசு புள்ள எந்த கையால தின்னுது, உம்மா பாப்பா பார்த்து சொல்லி கொடுத்தது. புள்ள இடது கையால தின்னவானம், வலது கையால தின்னுங்கோ. இடது கையால தின்றது சைத்தானுடைய பழக்கம், வலது கையால தான் தின்னோனும். நபி அவங்க காட்டி தந்திருக்கிறாங்க. ஒழுக்கம் சொல்லி கொடுக்கப்பட்டது. அந்த பாப்பா பெரிய ஆலிம் அல்ல, பெரிய முக்தி அல்ல, உம்மா ஆலிமாவல்ல, சாதாரணமான ஆட்கதான். ஆனா ஒன்றுக்கு உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. பிள்ளைகளோட குடும்பத்துக்கு நேரம் கொடுத்தாங்க. பிள்ளைகளுடைய தவறுகள் பெற்றோருடைய பார்வைக்கு வருகிறது. உள்ள சோறு தின்றது, பாப்பாவுக்கு விளங்குது. மகன், நீங்க இந்த கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க நகம் வெட்டலையா? உன நகத்தை பாருங்க வளர்ந்தீங்குது. நகம் வளர்ந்தா முது கூடாதான், அவசரமா நகத்தை வெட்டிக்கிறோம். இன்றைக்கு பாப்பா பார்க்கிறாரு, மகன் மூத்த மகன் குரங்கு மாதிரி கொண்ட வெட்டிக்கிறார். என்னடா கொண்ட வெட்டிக்கிற வாக்குது? மனுஷனாய் கொண்ட வெட்டணும். நாளைக்கு கொண்டே வெட்டாடி செய்யற வேலையை பார்த்துக்கோ. பாப்பாட பேச்சை கேட்டு அடுத்த நாள் முடியெல்லாம் இறங்கியும். சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. இறைச்சி துண்டு 2 ஒரு புள்ள பிளேட்ல போட்டுக்கொள்ளும். அடுத்த பிள்ளைக்கு இறைச்சி மீன் இல்ல. இப்ப உமா சொல்லி கொடுப்பாங்க, மகன் 4-5 வயசு பிள்ளைக்கு பங்குட்டு திண்டா பாலும் சோறும், தான் மட்டும் திண்டா அதுக்கு வேற. அந்த புள்ளை உள்ளத்துல வருகிறது, ஒரு குடும்பம் என்றா விட்டு கொடுத்து நடக்கணும், பகிர்ந்துண்டு வாழணும் என்ற அந்த சிந்தனை, அந்த மனோநிலை உள்ளத்துல ஆழமாக விதைக்கப்படுது. இதெல்லாம் எங்க நடக்குது? யூனிவர்சிட்டியில சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் அல்ல, மதரசாவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம் அல்ல. இதெல்லாம் தாயுடைய மடியில, தகப்பனுடைய மடியில, சாப்பாட்டு பாயில உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒழுக்க விழுமியங்கள், இஸ்லாமிய போதனைகள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றியது. இன்றைக்கு பாப்பா வீட்டுக்கு வாரது ஒரு நேரம், ஆக்கி வச்சிக்கு போட்டு தின்னுட்டு பிறண்டு படுங்கோ. பாப்பா போட்டு தின்னுட்டு பிறண்டு படுத்துருவார். மூத்த மகன் பாரது ஊரெல்லாம் மேண்டிட்டு ராவு 12 மணிக்கு அவர் வருவார். அவரு சட்டியை திறந்து அவரு கொட்டி கொண்டு அவரு படுத்துருவாரு. பகல் நேரத்துக்கு ஒரு புள்ள தின்றது ஒரு நேரம், இன்னொரு பிஸ்கூட்டு வாரது 2:30 மணிக்கு. மூத்த மகன் அசருக்கு விளையாடிட்டு அந்திக்கு வந்து தின்னுவான். நேரம் ஒன்றே கிடையாது. உம்மா பாப்பா பிள்ளைகள் எல்லாரும் உண்டாக உட்கார்ந்து சாப்பிட்டு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கும் பழக்கம் இல்லாமல் போச்சு. சஹீஹ் புகாரில் வருகிறது, ஹஜ்ரத் உமர் இப்னு அபி சலம் நபி அவர்களுடைய வளர்ப்பு மகன். ஹஜ்ரத் அபு சலமா மௌத்தானத்தோட ஹஜ்ரத் உம்மு சலமாவை ரசூலுல்லாஹ் திருமணம் செஞ்சாங்க. உம்மு சலமாவுடைய மகன் தான் உமர்.
அந்த உம்மு சலமாவுடைய மகன் உமர் இப்னு அபி சலமா நபி அவர்களுடைய வளர்ப்பு மகனாக நபியுடைய மடியில தான் வளர்ந்தார். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு அபி சலமாவை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரே பிளேட்ல சாப்பிடுறாங்க. யாரு? நபி அவங்க. உமர் இப்னு அபி சலமா சின்ன புள்ள, 4-5 வயது சிறுவன். அவரை கூப்பிட்டு கொண்டு வந்து நபி அவங்க அவங்களோட பிளேட்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்ப தின்ற நேரத்துல உமர் இப்னு அபி சலமா சின்ன புள்ள, சகன்ல எல்லா இடத்துலயும் கையோடு, இங்க அழுறாரு, அங்க அழுறாரு, இங்கல கை போகுது. நபி அவங்க சொல்லி கொடுத்தாங்க, யா புனைய, என் அருமை மகனே, ஒரு வாப்பா உம்மா ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிற முறை, யா புனைய மகனே, சம்மில்லா, சாப்பிட போனா உள்ள பிஸ்மில் சொல்லணும், வக்குல் பியமீனி, வலது கையால தின்னோணும், வக்குல் மின்மாயலி, உங்களோட பக்கத்தால தின்னோணும். இதுதான் சாப்பிடுவதற்கான ஒழுக்கம். நபி அவங்க சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறார். அந்த புள்ள அங்கிங்க பாஞ்சி பாஞ்சி தின்றது, இடது கையால தின்றது, பிஸ்மில் சொல்லாம தின்றது ஒரு வாப்பாவுக்கு உம்மாவுக்கு எப்ப விளங்கும்? ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுற பழக்கத்தை வீட்டுக்குள்ள முதலாவது கொண்டு வா. கண்ணியமிக்க தாய்மார்களே, மதரசாவுக்கு சேக்கத்தோட ஒரு வருஷ காலத்தோட ஓரளவுக்கு மார்க்கத்தை படிச்சத்தோட பிள்ளைகளின் மீது எங்களுக்குண்டான கடமையும் பொறுப்பும் முடிஞ்சு போக இல்லை. இதுக்கு பின்னால்தான் மிகப்பெரிய பொறுப்புகள் ஆரம்பிக்குது. கண்காணிக்கணும், பராமரிக்கணும், பின்னால விரட்டி கொண்டே இருக்கணும். ஏன் காலம் மிக பயங்கரமானது. முடியுமான அளவுக்கு ஸ்மார்ட் போன்ல இருந்து, சோசியல் மீடியாவில் இருந்து பிள்ளைகளை தூரமாக வைங்க. வீட்டுக்குள்ள தேவைக்கு மட்டும் உண்மமாறு அதை கையில எடுங்க. தேவைக்கு மட்டும் பாவிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. உம்மா எடிக்ட் ஆகி போனா மகளுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டா. சொல்லுவாங்க, நூலை போல சேலை, தாய போல புள்ள. நைலோனால நெஞ்சா உடுப்பு நைலோனா தானிக்கும், கொட்டுனால புடவை நெஞ்சா கொட்டு புடவையா தானிக்கும். நூலை போல சேலை எப்படியோ தாய போலதான் புள்ள. உம்மா கிட்ட தொழுகையில பேணுதல் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, நேர மிகாமைத்துவம், டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது. எந்த நேரத்துக்கு என்ன வேலை செய்யணும்? மகனுக்கு பின்னாலையும் போன்ல, சொபத்துக்கு பின்னால படுக்கிறது, வாங்க சொல்லப்பட்ட தொழுகிற பழக்கம் கிடையாது, பர்தாவுடைய பேணுதல் கிடையாது. இதெல்லாம் எங்கட மகள்மாருடைய வாழ்க்கையில், ஒழுக்க விழுமியத்தில், பண்பாடுகளில், மனவெழுச்சியை தாக்கம் செலுத்தும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக வழங்கும். எனவே கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட பிள்ளைகள் அல்லாஹ்வினால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரும் சுமை. நல்லொரு நிலைமைக்கு அவங்களை கொண்டு வரணும். நாங்க கண்களை மூட முன்னால எங்களோட ஆம்புல பிள்ளைகளை, எங்களோட பொம்புல பிள்ளைகளை பார்த்து நாங்க ஆனந்த கண்ணீர் வடிச்சோம்டா, மாஷா அல்லாஹ், நாங்க சாதிச்சிட்டோம். எங்களுக்கு அது மட்டும் எத்தனை உண்மை வாப்பமாறு ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. இவனை பெற்றதுக்கு ஒரு தென்னை மரத்தை நாட்டிக்கிறான். தேங்காட விலைக்கு தேங்க பிச்சு திண்டிக்கு, தேங்க போற விலைக்கு 250 ரூபா 300 ரூபா தேங்க போகுது. இவனை பெற்று வளர்த்ததுக்கு ஒரு தென்னை மரத்தை வளர்த்திக்கலாம், ஒரு மாட்டை வளர்த்திக்கலாம், பால் கறந்து குடிக்கணும். ஆனா வளர்த்த வளர்ப்பு இவருதான், இவர்த வளர்ப்பு முறைதான். புள்ள ரூட் மாறி போனத்தோட பிள்ளைக்கு மட்டும் ஏசி வேலை இல்லை. பின்னால கண்காணிக்கணும், பின்னால விரட்டி கொண்டே இருக்கணும். பிள்ளையிலே கொஞ்சம் பாரமாதான் இருக்கும், பிள்ளையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன உண்பா ஒரே கரைச்சலா இருக்குது, ஒரே காதை கடிக்கிறீங்க, ஒரே விரட்டி கொண்டே இருக்கிறீங்க, பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. நல்ல ஒரு நிலைக்கு வரும் வரைக்கும் விரட்டுங்க. அந்த நிலைக்கு வந்ததன் பின்னால உன பிள்ளைகள் ஆனந்த கண்ணீர் வந்து சொல்லுவாங்க, என்னுடைய உம்மா என் வாப்பா என்னை இப்படி இறுக்கி பிடிச்சதாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். அப்ப பிள்ளைகள் துவா செய்வாங்க. அந்த துவா எங்கட கபருக்கு. எனவே இந்த மதரசால இருந்து நல்ல ஒரு நிலைக்கு எங்க பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த பிள்ளைகளுடைய
மார்க்க ஈடுபாட்டையும் ஒழுக்க விழுமியங்களையும் தொடர்ந்து பாதுகாக்கிறதில் கவனம் செலுத்தணும். மதரசாவோட இதுக்கு பின்னாலேயும் தொடர்பாக இருக்க மதரசாவில் நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகள் அழைக்கப்படுவாங்க, பெற்றோர்கள் தாய்மார்கள் அழைக்கப்பட்டா மதரசாவுடைய சூழலுக்கு எடைக்கெட ரீஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி கொண்டு போகும். உள்ளம் கரபிடிக்கும், இரும்பு கரபிடிக்கிற மாதிரி உள்ளம் கரபிடிக்கும். உடுப்பு ஊத்தப்படுற மாதிரி உள்ளம் ஊத்தப்படும். எடைக்கெட கழுவோடும், ரீஃப்ரெஷ் பண்ணோடும். அதுக்கான சூழல் தான் பயான்களுக்கு வாரது, மதரசாவுக்கு வாரது, தீனுடைய உழைப்போட தொடர்பாகிறது, தாலியினுடைய சூழலை உற்றுக்கொள்ள கொள்வார். எனவே இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக, வளர்ச்சிக்காக, அவர்களுடைய தீனுடைய முன்னேற்றத்துக்காக எல்லா வகையிலையும் முயற்சிக்கக்கூடிய உழைக்கக்கூடிய பெற்றோர்களாக, தாய்மார்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூல் செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக எல்லா வகையிலும் பாடுபடக்கூடிய நல்ல ஈமானை யகீனை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி